ஒரு சூப்பரான கீ ரோஸ்ட்டு செய்யலாமா? இது சப்பாத்தி வெள்ளை சோறோட சாப்பிட்றக்கு அவ்வளோ அட்டாசமாக இருக்கும். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். இதை லேசாக வறுத்துக்கிறங்க. வாசம் வர்ற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கிறங்க. இதை நம்ம போடுற மசாலா. இதோட சேர்த்து நீங்கள் சில்லி பவுட்ரு போடலாம். அப்படி இல்லைன்னா சில்லி அரைஞ்சிட்டு காஞ்ச மிளகா ஒரு 4லேருந்து 5 மிளகா போட்டுக்கிறோங்க. உரப்பு மிளகா இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வறுத்தாச்சு. இதோட சேர்த்து 1 ஸ்பூனு, பெரிய ஸ்பூன், இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லா அளவுமே எடுத்தேன். இந்த ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரை போட்டு குறப்பாக அரைச்சிக்கிறோங்க. அரைச்சிக்கிட்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. இதுதான் மசாலா. அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் மஞ்சத்தூள் போடுங்க. போட்டு அதுக்குள்ளே உப்பு போடுங்க. உப்பு போட்டு தயிர், சட்னி கரண்டில் 2 கரண்டி போடுறோம். ஸ்பூனு கணக்காக நான் கண்டிப்பாக நம்மளோட 4 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு கோழி வச்சுக்கிறங்க. அடுப்பில் வச்சுக்கிட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். நீங்கள் எல்லாமே நெய்யும் போடலாம், பட்டரும் போடலாம், உங்களோட விருப்பம். நான் 1 கரண்டி எண்ணெயும் 1 கரண்டி நெய்யும் போடுறேன். ஓகேயா, போட்டுக்கிறங்க. போட்டு இந்த எண்ணெய் சூடானதோட கருவேப்பிலையை போடுங்க. போட்டு ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் நல்லா பொடியஸாக கட் பண்ணி இல்லை சாப் பண்ணி வச்சு அதில் அப்படியே போடுங்க. போட்டு இது பவுன் கலரில் வரட்டும். இது வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சிக்கனை அதில் எடுத்து போடுங்க. வெங்காயம் ரொம்ப கருக வேண்டாம். இப்போ சிக்கன் நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் போட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இது நல்லா பரவலாக அப்படியே கொட்டி விடுங்க. இதுக்கு மேலே நம்ம உப்பு பத்தலைன்னா மட்டும்தான் உப்பு போடுறோம், வேறு எதுவுமே போட வேண்டாம். ஓகே, இப்போ நல்லா பரவலாக ஆக்கி விட்ருங்க. அது அப்படியே வேகணும். அந்த இதிலே கடந்து அந்த எண்ணெய், நெய், அப்புறம் வெங்காயம் அதில் கடந்து நல்லாவே அது வேகணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிறோங்க பிடிக்காமல். நான் ஒரு 2 தடவை கிண்டி விட்டேன்ப்பா இதை. சரியா, இப்போ 3ஆவது தடவை தான் உங்கள்கிட்ட நான் கட்டுறேன். இந்த பாருங்க நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா மேலே தெரியுது பாருங்களேன். இந்த நேரத்தில் நம்ம கிண்டி விட்டு உப்பு போதுமான்னு பார்த்துக்கிறோங்க. முடிஞ்சிருச்சு. இதுதான் கீ ரோஸ்ட்டு. எல்லாமே கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா மட்டும் உப்பு போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளுடைய கீ ரோஸ்ட்டு. இவ்வளோ தான். சூப்பரான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.